9ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 1.6ல் 10வது கணக்கு. 1000 விவசாயிகளிடம் நடத்தப்பட்ட ஆய்வில் 600 விவசாயிகள் நெல் பயிரிட்டதாகவும் 350 விவசாயிகள் கேழ்வரகு பயிரிட்டதாகவும் 280 விவசாயிகள் மக்காச்சோளம் பயிரிட்டதாகவும், அதே நேரத்தில் சில விவசாயிகள் 2 பயிர்களையும் சேர்த்து பயிரிட்டிருக்காங்க. நெல்லும் கேழ்வரகும் 120 விவசாயிகள், கேழ்வரகும் மக்காச்சோளமும் 100 விவசாயிகள், நெல்லும் மக்காச்சோளமும் 80 விவசாயிகள். அதே மாதிரி ஒவ்வொரு விவசாயியும் மேற்கண்டவற்றில் குறைந்தது ஒரு பயிராவது பயிர் செய்தனர் எனில் 3 பயிர்களையும் பயிரிட்ட விவசாயிகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ இங்கே எந்த ஒரு விவசாயியும் விவசாயம் செய்யாமல் இல்லை, அனைத்து விவசாயிகளும் ஏதோ ஒரு பயிரை விவசாயம் செய்கிறாங்க. அப்படிங்கிறப்ப என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி அப்படிங்கிறது 1000. அப்போ இங்கே 1000 பேர்கிட்ட கணக்கெடுப்பு நடத்தியிருக்காங்க அப்படின்னா 1000 பேருமே பயிரிடுறாங்க. அப்போ மொத்த எண்ணிக்கை இதாக தான் இருக்கும். அப்போ என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு 1000. இதில் 3 பயிரையும் பயிரிடக்கூடிய விவசாயிகளின் எண்ணிக்கை கேட்டிருக்கு. அப்போ கேள்வி என்ன அப்படின்னா ஏ வெட்டு பி வெட்டு சி, ஏயும் பியும் சியும் 3மே செய்யக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சிக்கான ஃபார்முலா எழுதி அதில் என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி கண்டுபிடிச்சா போதும். அப்போ நம்ம ஃபார்முலா எழுதிட்டோம், அதில் இதை பிரதியிட்டிருக்கோம். நமக்கு தெரியாத பார்ட் இது மட்டும்தான். அப்போ இதை மட்டும் வச்சுட்டு மற்ற அனைத்தையும் சுருக்க போகிறோம். இப்போ குறிகள் சமமாக இருக்கிறத தனித்தனியாக கூட்டிக்க போகிறோம். அப்போ ப்ளஸ் 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 இந்த 3மே ப்ளஸ் குறியில் இருக்குது. அப்போ இந்த 3ஐயும் கூட்டுறோம். இந்த 3 எண்ணையும் கூட்டினா 0, 8 5 13க்கு 3 மிச்சம் 1, 6 1 7, 7 3 10, 10 2 12, 1230. அடுத்து மைனஸ் குறியில் உள்ள இந்த 3 எண்ணையும் கூட்டிக்கணும். அப்போ 0, 8 2 கூட்டினா 10க்கு 0, மீதம் 1 சேர்த்தா 3. அப்போ விடை -300 ப்ளஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி. இப்போ 2 எண் தான் இருக்குது. அப்போ 2 எண்லையும் பார்த்தீங்கன்னா குறிகள் வெவ்வேறு இருக்குது. அப்போ நம்ம கழிக்கணும். அப்போ 1230ல் 300 கழிக்கிறோம். 0ல் 0 போனால் 0, 3ல் 0 போயிட்டா 3, 2ல் 3 போகாது, உன்னை கடன் வாங்கிட்டா இது 12ஆக மாறிடும். 12ல் 3 போனால் 9. அப்போ ஆன்சர் 930. இப்போ நமக்கு தேவை என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி தான். அதனால் 930 இந்த சைடு கொண்டு வரோம். 1000. அப்போ ப்ளஸ் 930 கிட்ட வரும்போது -930 ஆகுது. இப்போ நம்ம 1000ல் 930 கழிக்கிறோம். 0ல் 0 போனால் 0, 0ல் 3 போகாது, உன்னை கடன் வாங்கிட்டா இது 10 ஆகும், இது 9000. அப்போ 10ல் 3 போயிட்டா 7, 9ல் 9 போயிட்டா 0. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 70. இப்போ நம்ம கடைசி ஸ்டெப்பில் ரிவர்ஸ் பண்ணி எழுதுகிறோம். அப்போ என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி ஈக்குவல் டு 70. கடைசியாக நம்ம 3 பயிர்களையும் பயிரிட்டவர்கள் 70 பேர் அப்படின்னு எழுதி முடிக்கிறோம்.